முதல்ல வந்து வாழை வந்து மாவை வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். வாழைப்பழத்துலேருந்து மாவை வந்து கொடுக்குறப்ப வந்து அந்த மாவுனா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு. குழந்தைங்க வந்து 6 மாதம் கழிச்சு, அதாவது தாய்ப்பாலுக்கு அடுத்து எடுத்துக்கிற ஒரு இணை உணவாக வந்து நம்ம வந்து வாழையை கொடுக்கலாம். அதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால, கால்சியம் இருக்கிறனால அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப வாழை மாவுலேருந்து வடகம் பண்ணுறது, வாழை மாவுலேருந்து புட்டு மாவு செய்கிறது, அதுலேருந்து லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்து ஒவ்வொன்றும் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவும் வாழை மாவுலேருந்து வடகம் அப்படின்னு செய்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. வாழை மாவு வடகம் வந்து பொரிச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்னு ஒரு கம்பெனியை நடத்திட்டு வரேன். இப்போ நம்ம சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சில்வர் ஜூப்ளியில் தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம். மிக சிறப்பாக எல்லா தொழில் முனைவோர்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நாங்கள் 25 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோன்றதையும் தாண்டி அவங்க இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க கூட நிறையா விஷயங்கள் கற்றுக்குறோம் நாங்கள் அவங்ககிட்ட இருந்து. அவங்க வந்து பேச பேச அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபோன் கிடையாது, வலைத்தளம் கிடையாது, எதுவுமே இல்லை. ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு தெரியப்படுத்தணுன்னா நாங்கள் எவ்வளவோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி தான் வந்து எங்களோட பிஸ்னஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி எல்லாமே கை கட்டுற தூரத்தில் எல்லாருக்குமே இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி இருக்குது. அப்படி அந்த வகையில் இன்றைக்கி யார் வந்து பேச போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி கிருஷ்ணகுமார் வந்து பேச வந்திருக்காங்க. அவங்க வந்து வாழையில் மதிப்பு கூட்டும் பொருள் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க சொல்ல நம்ம கேட்போம். சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பிரீத்தி கிருஷ்ணகுமார். நான் வந்து தேனி மாவட்டம் சின்னமனூர் வட்டாரம் சீப்பாலக்கோட்டை கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் வந்து கடந்த ஒரு 3 வருஷமாக வந்து வாழையிலேருந்து மதிப்பு கூட்ட பொருட்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பண்ண வந்து எப்படி வந்து ஐடியா வந்துச்சுன்னா, நாங்கள் வந்து ஒரு வாழை விவசாயி. கோவிட் காலங்களில் வந்து அந்த வாழையை வந்து சாகுபடி செய்கிறதுக்கு யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. அப்போ அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு கேவிக்கையில் வந்து அறிமுகம் கிடச்சிச்சு. கேவிக்கையில் மணியியல் தொழில்நுட்ப வல்லுநர் திருமதி ரம்யா சிவசெல்வி அவங்கக்கிட்ட வந்து கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அது மூலயமா வந்து வாழையிலேருந்து மதிப்பு கூட்டல் பொருட்கள் வந்து நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். முதல்ல வந்து வாழை வந்து மாவை வந்து நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். வாழைப்பழத்துலேருந்து மாவை வந்து கொடுக்குறப்ப வந்து அது வந்து வாழைனா என்ன, அந்த மாவுனா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு. இதை வந்து எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு வந்து நான் மக்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறப்ப வந்து குழந்தைங்க வந்து 6 மாதம் கழிச்சு, அதாவது தாய்ப்பாலுக்கு அடுத்து எடுத்துக்கிற ஒரு இணை உணவாக வந்து நம்ம வந்து வாழையை கொடுக்கலாம். அதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால, கால்சியம் இருக்கிறனால அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப அதோட போன் வெயிட் எல்லாமே வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஆரம்ப காரணத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இப்படி மக்களுக்கு வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப தான் வாழை மாவுலேருந்து வடகம் அப்படின்னு செய்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. வாழை மாவு வடகம் வந்து பொரிச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கே தெரியும் வந்து அப்பளம் இந்த மாதிரி ஐட்டம் வந்து குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்கன்னு. அந்த ஐடியாவில் வந்து வாழை மாவில் வந்து வடகம் பண்ணோம். அதே மாதிரி வாழையிலேருந்து ஒவ்வொன்றும் ஐட்டமும் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு அதில் வந்து வாழை மாவுலேருந்து வடகம் பண்ணுறது, வாழை மாவுலேருந்து புட்டு மாவு செய்கிறது, அந்த வாழைக்குரிய சத்தை வந்து எப்படி கொடுக்கலாம், அதுலேருந்து லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்து ஒவ்வொன்றும் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவும் வாழை மாவுலேருந்து லட்டு, புட்டு மாவு, வடகம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாழைப்பூ வந்து ஊறுகாய் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். வாழை தண்டுலேருந்து ஊறுகாய் செஞ்சுட்ருக்கோம். நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து வாழை தண்டை வந்து நீர்ச்சத்தை அதிகப்படுத்தக்கூடியது. அந்த தண்டை வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்க மாட்டாங்க. அதை வந்து எப்படி வந்து இப்போ இருக்கிற அந்த பரபரப்பு காலகட்டத்தில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து வாழை தண்டை வந்து சூப் மிக்ஸாக வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி வந்து வாழையிலேருந்து ஒரு 25 வகையான மதிப்பு கூட்டல் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து எங்களுக்கு வந்து கேவிகே வந்து ஃபஸ்ட்டு ஒரு முதல் தளம் கொடுத்துச்சு. ஸ்டால் போட்டோம். ஸ்டாலில் வந்து பெஸ்ட்டு ஸ்டால் அப்படின்ட்டு அவார்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து சில வாய்ப்புகள் கிடச்சிச்சு. சில மக்கள் டிவி இந்த மாதிரியான சேனலில் வந்து பேச வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுலேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லோக்கல்லையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழை மாவு அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்த இடத்துல வந்து வாழையிலோட மகத்துவம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதன் மூலயமா வந்து வாழையிலேருந்து நாங்கள் வந்து மதிப்பு கூட்டல் பொருட்கள் பண்ணி இப்போ நல்ல முறையில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ரன் பண்ணி இது நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாழையடி வாழையாக எப்படி வளருமோ அது மாதிரி வந்து நாங்களும் வளர்ந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூட்
யூனிட் ஆரம்பிக்கணும்னு தான் எங்களோட எய்மு. என்னோட ப்ராடக்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து தரமான முறையில் நான் கொடுக்க பார்ப்பேன். எப்பயுமே என் தரத்தை வந்து நான் குறைக்க மாட்டேன். எங்களுக்கு வாய்ப்பளித்த சுத்தி ஹெர்பலுக்கு நன்றி சொல்லுங்கள். பிரீத்தி கிருஷ்ணகுமார் மிக சிறப்பாக பேசினாங்க. அவங்க ஒரு ப்ராவர்ப் சொன்னாங்க, வாழையடி வாழையாக நாங்கள் வந்து இந்த வாழை பிஸ்னஸை வச்சு பெருசாக வரணும்னு சொல்லிட்டு. மிக சிறப்பு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு 25 வயசு தான் ஆச்சு. இப்போ தான் காலேஜ் முடிச்சு பிஸ்னஸ்க்கு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பிஸ்னஸ்க்கு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இப்போ நாங்கள்லாம் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஒரு பேஷன் ஆகிப்போச்சு குழந்தைங்களுக்கு. யாருக்கிட்டேயும் போய் வேலை செய்கிறத விட சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்ற எண்ணத்தில் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மிக சிறப்புமா. இவங்க வந்து வாழையில் மதிப்பு கூட்டு பொருள் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்குது. வேணுன்றவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு வேணுன்ற பொருளாக வாங்கிக்கலாம். மிக்க நன்றி.